ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் சாப்பிட்டுட்டு அதோட விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி கூட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரசம் சாதத்தோட இந்த பலாப்பழ கூட்டோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த பலாப்பழ கூட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் சாப்பிட்டுட்டு விதைகளை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிட்டோன்னா அடுத்த நாள் இந்த விதைகளோட மேல் தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். கத்தியை யூஸ் பண்ணியும் மேல் தோலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் வச்சு 2 தட்டு தட்டினாலும் மேல் தோலை நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு விதைகளை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா விதைகளையுமே மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு 1, முருங்கைக்காய் 1, தக்காளி 1, கத்திரிக்காய் 1, பெரிய வெங்காயம் 1, அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தண்ணீரும் சேர்த்து குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கர் 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம் 3, பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன், 3 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைனலாக இந்த பலாப்பழ கூட்டை தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். இது கூட வேக வச்ச பலாப்பழ விதை காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு பேனை 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பேனை நான் ஓப்பன் பண்ணுறேன். டேஸ்டியான பலாப்பழ விதை கூட்டு ரெடி பண்ணிட்டோம். ரசம் சாதத்துடன் மட்டும் இல்லாமல் பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு, சாம்பார்னு இந்த கூட்டு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.